ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லாரும் இந்த நோன்பு பெருநாளில் சந்தோஷமாக கொண்டாடியிருப்பீங்க. நாங்களும் ரொம்பவே சந்தோஷமாக இந்த நோன்பு பெருநாளை கொண்டாடினோம். எங்களோட வீட்டில் நோன்பு பெருநாள் இரவையில் எல்லா பிள்ளைகளும் பட்டாசு கொளுத்தி விளையாடிட்டு இருந்தாங்க. சின்னவங்களுக்கு பெருநாள்னாலே அவங்களுக்கு விளையாட்டு, அவங்களுக்கு இதான் சந்தோஷம். பெருநாள் வந்தாலே நம்ம நைட்டில் தூங்குறது கொஞ்சம் லேட்டாகி தான் தூங்குவோம். தூங்கிட்டு ஏர்லியாகவே எழும்பணும் பெருநாளைக்கு கொத்துவாக போகிறதுக்காண்டியா. அதனால் நாங்கள் கொத்துவாக போகிறதுக்கு எல்லாம் ரெடியாகி கொத்துவாக போயிட்டுருக்கோம். பள்ளி பக்கத்துலேயே ஒரு சின்ன கிரவுண்ட்லாம் எங்களுக்கு தொழுகை நடந்துச்சு. பெருநாள் தொழுகையை முடிச்சுட்டு அப்படி ஒரு சின்ன பயான் ஒன்று நடந்துச்சு பள்ளியில். அதையும் கேட்டுட்டு வீட்டுக்கு காலையில் புட்டும் இறைச்சிக்கறியும் தான் எங்களோட ஊரில் ஸ்பெஷல். காலையில் நேரத்தோடு எழும்பி இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடித்து காலை சாப்பாடு பெருநாள் வந்தாலே நம்மளோட ஊரில் எப்போவுமே ஸ்பெஷல் இறைச்சிக்கறி, கோழி பொரியல், மரக்கறி, நிறைய வகையான சமையல்கள்லாம் சமைப்போம். அதில் இன்றைக்கி சிக்கன் தான் நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்காண்டியா ரெடி பண்ணிட்டு வச்சோம். அதில் முதல்ல சிக்கன் எடுத்து அதில் தயிர், கொச்சிக்கத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கையால் நல்லா பிணைஞ்சி ஊற வச்சா நம்ம ரைஸ் எல்லாம் குக் ஆகினதுக்கு பிறகு இதை பொரிச்சு எடுத்த சாப்பாடு சமைச்சிட்ருச்சாங்க. இறைச்சிக்கறி, கோழி பொரியல், மஞ்சள் சோறு, போஞ்சிக்காய் கரட் போட்ட ஒரு கறி, பீட்ரூட் கறி, பிப்பிஞ்சா சலாட் ஒன்றும். அவ்வளோதான் இன்றைக்கு நோன்பு பெருநாளைக்கு ஸ்பெஷலாக நாங்கள் செஞ்சேன். இப்போ நம்ம கோழிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்த கோழியை பொரிச்செடுக்கத்தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் நோன்பு பெருநாள் மத்தியான சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முதலாக என் வீடியோ பார்த்தீங்கன்னா